ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட பிங்கி நைட் க்ரீம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதோட நம்ம கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூ, ஒரு 20 பேர் கொடுத்த ரிவ்யூ பார்க்கலாம். நிறைய ரிவ்யூ இருக்குது. ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சது 50 பேர் ரிவ்யூ கொடுப்பாங்க. அதில் கொஞ்சம் லாஸ்ட் ரீசெண்டாக வந்தது கொஞ்சம் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரிவ்யூவை வந்து நான் படித்தும் காமிச்சிட்டு சைடில் அட்டாச்சும் பண்ணுறேன். எடிட் பண்ண சைடில் அட்டாச்சும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு க்ரீமை பற்றி பார்த்துடலாம். கிராம் கணக்கு தகுந்த மாதிரி தாங்க காசு வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் 50 கிராம் 100 கிராம் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு 2 லட்சம் கஸ்டமருக்கு மேலேயே நம்மக்கிட்ட இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமரும் இருக்காங்க. ஒருத்தங்க வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஷேர் பண்ணி அப்படி கஸ்டமர் வர்றது, அந்த மாதிரியும் இருக்காங்க. யூடியூப் மூலமாக வந்தவங்களை விட இந்த மாதிரி நம்மளுடைய கஸ்டமர் ஷேர் பண்ணி வந்தவங்க இன்னுமே அதிகம். அது மட்டும் இல்லை, இதே மாதிரி இதை வந்து நம்ம கிட்டேருந்து நிறைய பேர் வாங்கி அவங்களும் சேல் பண்ணிட்டும் இருக்காங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி ஹோல்சேலில் வாங்கி நீங்கள் சேல் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் ப்ராடக்ட் தான். எவ்வளோ நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எக்ஸ்பைரி டேட் இல்லை அப்படின்னா ஸ்டாக் எங்ககிட்ட எப்போதும் இருக்காது. செஞ்சு அதை அனுப்புறது தான். பார்சல் பண்ணி அனுப்பிடுறோம். 1 வீக்னே வச்சுக்கோங்களேன். அதிகமாக 1 வீக்கில் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம். நீங்கள் குறைஞ்சது 1 இயர் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம க்ரீமை யாருமே 1 இயர் வரைக்கும்லாம் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. யாருங்க ஒயிட்னிங் க்ரீமை வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க? 1 இயர் வரைக்கும் இது வராது ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸு. அதனால் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஹோம்மேடு தான். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இன்னொரு கேள்வி என்னன்னா, லைஃப் லாங் யூஸ் பண்ணணுமா, விட்டால் பிளாக் ஆகிடுவோமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்னோடய ஸ்கின் டோன் இந்த அளவுக்கு வந்துருச்சு போதும் அப்படிங்கிற போது நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம டேர்ன் ஆன நம்மளோட ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகணும், நல்ல கொஞ்சம் பிரைட்னிங் ஆகணும், ஒயிட் ஆகணும், லைட்னிங் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் டேர்ன் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு ஸ்கின் டோன் வேணுங்கிறக்காண்டி தான் இது யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இந்த க்ரீம் வந்து நம்ம ஃபேஸில் உள்ள பிக்மெண்ட்டு, பிளாக் டாட்ஸு, பிம்பிள்ஸு எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும். மங்கு இருந்தாலும் அதையும் சரி பண்ணி கொடுக்கும். டேர்ன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு லைட்னிங் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபேஸை வந்து ஷைனாகவும், அப்புறம் ரிங்கிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஏஜ் ஆக ஆக அந்த ரிங்கிள்ஸை கூட கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சதுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸ்கின் கேர் ரொட்டீன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நீங்கள் கெமிக்கல் உள்ள ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு விட்டால் மூஞ்சி பிளாக் ஆகிடும், அது வேறு. இந்த மாதிரி ப்ராடக்ட்டு இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நிறைய நல்ல ப்ராடக்ட்டும் இருக்குது மார்க்கெட்டில். அது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா, வெயிலில் போனால் கண்டிப்பாக டேன் ஆக தானே செய்வோம். அதனால எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு வெயிலில் போனாலும் கண்டிப்பாக டேன் ஆகும். அதனால தான் ஸ்கின் கேர் ரொட்டீன் டெய்லி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அன்னன்னைக்கு ஆகிற டேனை வந்து நம்ம அன்னன்னைக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். டெய்லி வந்து கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒருக்கையாவது ஒரு கிளென்ஸு, ஒரு ஸ்க்ரப்பு, ஒரு பேக் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. கிளென்ஸும் ஸ்க்ரப்பும் கண்டினியூவாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரெகுலராக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி, அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கிறது. எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலுமே அதோட பவர் வந்து 1 ஹவருக்கு தான் இருக்கும். அந்த அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் மட்டும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணி கிடைச்ச கலரை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூ வந்து என்னென்னா, க்ரீம் யூஸ் பண்ணி விட்டாலுமே எனக்கு பிளாக் ஆகலை சிஸ்டர், வெயிலில் போனாலுமே எனக்கு பிளாக் ஆகலை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஸ்கின் கேர் ரொட்டீன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். க்ரீமை மட்டுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு தான், எங்கள் ஊர் தான், அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீடு ஃப்ரெண்டு இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு 4 நாளைக்கு போட்டிருப்பா. ரிசல்ட் இல்லை. நான் கேட்டேன், டெய்லி அவளை பார்ப்பேன். அப்புறம் கேட்க, அவளோட ஃப்ரெண்டு இவ வாங்குறத பார்த்து வாங்கி யூஸ் பண்ணி அவளுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இவகிட்ட இருக்கிறதையும் அவள் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுறா. அவளும் எனக்கு ஃப்ரெண்டு தான். அப்படி குழப்புதா. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ உனக்கு மட்டும் ஏன் ரிசல்ட் இல்லை அப்படின்னு கேட்டப்பா தான் தெரிஞ்சுது. நீ கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போடுறேன்னு கேட்டேன். இல்லை, காலையில் அவள் எழுந்திரிச்சு குளிக்கிறான்னா நைட்டு ஃபேஸ் வாஷ் எதுவுமே பண்ணாமல் அப்படியே அதுக்கு மேலே க்ரீமை போட்டிருக்கா. 4 நாளும் ஒரு 1 வீக் போட்டிருப்பா, 4-5 நாள் போட்டிருப்பா. அப்படி பண்ணியிருக்கா. அதனால தான் ரிசல்ட் இல்லை. கண்டிப்பாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணுற முன்னாடி இதிலே நம்மக்கிட்ட பிங்கி சோப்பும் இருக்குங்க. க்ரீம் மட்டும் போட்டால் ஃபேஸ் மட்டும் தானே கலர் ஆகும். அப்போ பாடியெல்லாம் வேறு கலரில் இருக்குமே. அப்போ வந்து க்ரீமை வந்து ஃபுல் பாடிக்கு போட முடியாது. அப்போ இதே இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து சோப்பாக செஞ்சுருக்கோம். அந்த சோப்பை வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு ஃபுல் பாடிக்கு ஃபேஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் லைட்னிங் பண்ணி கொடுக்கும். நல்லாயிருக்கும். நம்மளுக்கிட்ட நிறைய ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. தாராளமாக நம்பி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம். அவள் வந்து அப்படி யூஸ் பண்ணியிருக்கா. அதனால தான் சொல்கிறேன், டெய்லி நைட்டு அந்த சோப்பு, பிங்கி சோப்பு அல்லது கிளென்சிங் மில்க் வச்சு நல்ல ஃபேஸ் மசாஜ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு தான் க்ரீமை போடணும். க்ரீமை எடுத்து 10 கை ஃபுல்லாக ஆக்கி இது பண்ணாதீங்க. மாய்ஸ்சரைசர் போடுற மாதிரி போடாதீங்க. ஒரு ஃபிங்கர் விட்டு தொட்டு இப்படி போடுங்க. க்ரீம் வேஸ்ட் ஆகாது. அதுக்கு தான் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் போடணும். அது இல்லாமல் போட்டிங்கன்னா ரிசல்ட் இருக்காது.
ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட நம்மளுக்கு ரிசல்ட் தெரியாது. அதனால தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். எவ்வளோ பிம்பிள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பிக்மெண்ட் இருந்தாலும் சரி, பிளாக் டாட்ஸ் இருந்தாலும் சரி, மங்கு இருந்தாலும் சரி, இது க்ளீன் பண்ணி கொடுக்கும், கிளியர் பண்ணி கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். நம்மளோட கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூவை பார்த்துடலாமா? ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நிரூபமா ராணிப்பேட் அந்த ஊர்லேருந்து ஒரு சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. உங்கள் ப்ராடக்ட் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார், சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது, வேறு லெவல். ஐ எம் ரியலி ஹாப்பி வித் யுவர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். ஸ்கின் இஸ் க்ளோவிங் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் ஐ வில் சென்ட் ஆஃப்டர் 1 month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கஸ்டமர் வந்து பிஃபோர் ஆஃப்டர் பிக் சென்ட் பண்ணாலுமே நாங்கள் வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்போம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கலாமா, இன்ஸ்டாவில் போடலாமா, யூடியூப்பில் போடலாமான்னு கேட்போம். அவங்க பர்மிஷன் கொடுத்தா வைப்போம், இல்லைனா வைக்க மாட்டோம். மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் ஹைட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுக்கோங்க சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சிஸ்டர் வந்து நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதை ரிவ்யூவை வந்து நான் வீடியோவோட இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவிங்காக இருக்குங்க, லைட்னிங் பண்ணி கொடுங்க. அந்த பார்க்க அப்படி நல்ல அந்த இது ஹைலைட்டர் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து யமுனா சிஸ்டர் ஈரோட்லேருந்து சிஸ் நைட் க்ரீம் வேறு லெவல், க்ரீம் வேறு லெவல் அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்து வந்து நம்மளோட சென்னையிலேருந்து பவித்ரா சிஸ்டர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அக்கா பிங்கி வைட்னிங் க்ரீம் ரொம்ப நல்லாயிருக்கு, செம்ம டிஃப்ரென்ஸ் அக்கா. தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். அடுத்து வந்து சசி சிஸ்டர் திண்டுக்கல்லேருந்து பிங்கி வைட்டிங் க்ரீம் ரியலி சூப்பர் மேம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இலக்கியா சிஸ்டர் கூடலூர்லேருந்து அவங்களோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரோட அனுப்பியிருக்காங்க. நல்ல பிம்பிள்ஸ் எல்லாம் கிளியர் ஆகி நல்ல ஒரு ஸ்கின் டோன், பிக்மெண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின் டோன் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. 1 monthல அவங்களுக்கு இந்த ரிசல்ட் பார்த்துருக்காங்க. 1 month ரிசல்ட் அனுப்பியிருக்காங்க. பிங்கி சோப் சூப்பராக இருக்குது சிஸ், நைட் க்ரீம் வேறு லெவல் ரிசல்ட் சிஸ், ஃபேஸ் செம்ம கிளியராக இருக்குது சிஸ், தேங்க்யூ. இதான் அதே தான், எவ்வளோ பிக்மெண்ட் இருந்தாலும் சரி, எவ்வளோ அன்ஈவனாக இருந்தாலும் சரி, ஈவனாக ஆக்கி கொடுத்துரும். ஈவன் ஸ்கின் டோன் ஆக்கி கொடுத்து பிரைட்னிங் ஆக்கி கொடுக்கும். அதுதான் நம்மளோட க்ரீமோட ஸ்பெஷல். வினி வர்ஷா நாமக்கல்லேருந்து ஏதோ உங்ககிட்ட 4th டைம் நைட் க்ரீம் ஆர்டர் போடுறேன், இதோ உங்ககிட்ட 4th டைம் ஆர்டர் போடுறேன், அந்த அளவுக்கு ரிசல்ட்டு சூப்பர் சிஸ்டர். என் ஃபேஸ் ரொம்ப டர்ன் ஆகி ஓப்பன் போஸ் அதிகமாக இருக்கும், கண்ணில் கருவளையம் அதே மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, பார்க்குற எல்லாரும் என் ஃபேஸ் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் தேங்க்யூ சிஸ்டர். சங்கீதா திருச்செங்கோட்லேருந்து ஹாய் சிஸ்டர், உங்கள் ப்ராடக்ட்டு ஜோபிஸ் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஜோபி சன்ஸ்க்ரீன் அண்ட் பிங்கி நைட் க்ரீம் அண்ட் பிங்கி லிப் பாம் விஎல்சிசி பாடி லோஷன் 3 month யூஸ் பண்ணுறேன், சூப்பர் ரிசல்ட், தேங்க்யூ ஸோ மச், ஸோ ஹாப்பி சிஸ்டர். ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன், ஐ மட்டும் மறைச்சி ஸ்டேட்டஸ் போடுங்க. அவங்களோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் அனுப்பியிருக்காங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டு. எத்தனை மாதம்? 3 மாதமாக யூஸ் பண்ணுறாங்க. நான் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற கஸ்டமர் வந்து நான் சொல்கிற எல்லாத்தையுமே மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், டோனர், இந்த சன்ஸ்க்ரீன் எல்லாமே சூப்பராக ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரிசல்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஃபாத்திமா சிஸ்டர் புதுக்கோட்டை தானே? ஆமாம், புதுக்கோட்டையிலேருந்து லோஷன் செம்மையாக இருக்குது சிஸ், சீரம் போட்ட மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ரிசல்ட். பிங்கி பிளாக் கலர் சோப் ஸ்மெல் அமேசிங் சிஸ், சார்கோல் சோப் மாதிரி இருக்குது சிஸ், செம்மையாக இருக்குது சிஸ், தேங்க்யூ சிஸ்டர். நம்மளோட பிங்கி ஒயிட்னிங் சோப்லேயே 3-4 கலர் இருக்குங்க. அது என்ன ஃப்ளேவர் மட்டும்தான் வேறு, மற்ற எல்லாமே ஒயிட்னிங் சோப்பு தான், நீங்கள் வேறு நினச்சிக்காதீங்க. சண்முக பிரியா சிஸ்டர் எந்த ஊருன்னு தெரியல, பேர் ஸ்க்ரீன்ஷாட் தானே எடுத்து வச்சுருக்கோம், அந்த ஊர் பேர் மறைஞ்சிருச்சு சிஸ்டர். நைட் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு டேயில் பான்ஸ் க்ரீம் யூஸ் பண்ணலாமா, அது முன்னாடி கேட்ட டவுட்டு. பிங்கி நைட் க்ரீம் நைஸ் இட்ஸ் லுக் சாஃப்ட் அண்ட் க்ளோ ஸ்கின்னை க்ளோ பண்ணி கொடுக்கும். அப்புறம் வனிதா கண்ணன் சேலம்லேருந்து பிங்கி லிப் க்ரீம் ரிசல்ட் வேறு லெவல் சிஸ், நைட் க்ரீம் செம்ம ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட பிங்கி லிப் க்ரீமே வந்து உதடு எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பிக்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, லிப் க்ரீம் நீங்கள் டெய்லி நைட்டு யூஸ் பண்ணிங்க. லிப்ஸ்டிக் ஏதாவது போட்டிருந்தா அதை வைப் பண்ணிவிட்டு நீங்கள் நைட் போட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி போட்டு வந்தீங்கன்னா ஸ்கின்ல உள்ள பிக்மெண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நல்ல நம்மளோட நேச்சுரல் லிப்ஸை வந்து கொண்டு வந்துடும், பிங்கிஷாக கொண்டு வந்துடும். சத்யா சேலம் யாருமே இப்போ இருக்கிறது ஒரிஜினல் கலரில் இல்லை, வெயிலில் அங்கெங்கேயும் அலைஞ்சி எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற ஒரிஜினல் ஸ்கின் டோன்லேருந்து மாறி தானே இருப்போம். அதில் நம்மளோட நம்ம ஸ்கின்னை வந்து லைட்னிங் பண்ணி கொடுக்கும். சத்யா சேலம்லேருந்து
நைட் க்ரீம் சோப்பு வேணும் ரெண்டுக்கும் சேர்த்து அது கேட்டிருக்காங்க. சிஸ்டர் பிங்கி நைட் க்ரீம் வேணும். பிங்கி நைட் க்ரீம் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் என் டாட்டரும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். முருகன் சென்னை அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும். நைட் க்ரீம் சூப்பர் சிஸ், பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகுது. இல்லை முருகன் அவங்க அந்த பேரில் ஆர்டர் போடுறாங்க, நான் யாருன்னு எனக்கு தெரியல. பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகுது, பிங்கி நைட் க்ரீம் அவைலபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அமுல் அப்படிங்கிற சிஸ்டர் வந்து சென்னையிலேருந்து நம்மளுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் அனுப்பி தேங்க்யூ ஸோ மச் ராஜி சிஸ்டர். என்னுடைய பிக்மெண்ட் எல்லாமே கோன், ஸ்கின் இப்போ ஓகேவா இருக்குது. நான் உங்ககிட்ட நம்பிக்கை இல்லாமல் தான் வாங்கினேன், ஜஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ரியலி 100 இல்லை 1000 டைம்ஸ் ஆஃப் பெட்டர் ரிசல்ட் சிஸ்டர். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நான் எந்த ஃபில்டரும் போடலை, நார்மல் கேமராவில் தான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இந்த கலர் போதும் சிஸ்டர். எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது. அவங்க பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரோடு அனுப்பியிருக்காங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். சுகன்யா சிஸ்டர் திருவள்ளூர்லேருந்து ஹாய் சிஸ், நான் உங்கள் டே க்ரீம் இப்போ தான் சிஸ் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது சிஸ். நான் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், பட் இது செம்ம க்ளோவாக இருக்குது சிஸ். நைட் க்ரீம் தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரெண்டும் செம்ம சிஸ். இப்போ உங்ககிட்ட லிப் க்ரீம் ஆர்டர் போட்டிருக்கேன் சிஸ். அது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். லிப் க்ரீம் எப்போ வரும்னு வெயிட்டிங் மேம். அதோட ரிசல்ட் பார்க்க ஆர்வமாக இருக்கேன் சிஸ். எனக்கு ஓப்பன் பர்சஸ் இருக்குது. ஸோ இந்த டே அண்ட் நைட் க்ரீம் யூஸ் பண்ணாலே ஓப்பன் பர்ஸ் குறைஞ்சிடுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓப்பன் பர்ஸ் வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக 1 நாளில் 2 நாளில் மறையாது, குறைஞ்சது 3 மாதம் நான் மேலேயே ஆகும். 6 மாதம்னே வச்சுக்கோங்களேன், 3 மாதத்துக்கு மேலேயே ஆகிடும். நீங்கள் டோனர் யூஸ் பண்ணுங்கள், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம க்ரீமே கொஞ்சம் நல்ல பெட்டர் ரிசல்ட் தரும். ஓப்பன் பர்ஸ் வந்து மறையாது, கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அப்புறம் ராஜி சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரோட. சீ த சேஞ்சஸ் சிஸ்டர், ஃபேஸ் சாஃப்டாக பிரைட்டாக இருக்குது. இது சன்லைட்டில் எடுத்தது நினைப்பாங்க, பட் நான் இது போன இதில் சொன்னேன்னு நினைக்கிறேன். பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்னால ஷாக் ஆகிட்டேன் பார்த்துட்டு. அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் இவங்க ஃபோட்டோ பார்த்துட்டு, இப்படி அவ்வளோ மூமிகாட் அப்படின்னு. அஷ்மா பர்வீன் அப்படிங்கிற சிஸ்டர் வந்து ஹாய் சிஸ், ஃபஸ்ட்டு நான் ராஜி சிஸ் பெரிய இது அடுத்து போன டைம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. நாங்கள் வந்து அது வந்து பிஸ்னஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் மெசேஜ் ஆர்டர் போடுவீங்களா, அந்த நம்பர் ஃபோனில் தான் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தனியாக ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதுலேருந்து என்னோடய ஃபோனுக்கு கொஞ்சம் அனுப்ப சொல்லி ஒரு 10-15 அனுப்புங்கன்னு சொல்லி அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்படி நமக்கு லட்சக்கணக்கான 2 லட்சம் பேருக்கு மேலே நம்மளுக்கு கஸ்டமர் இருக்காங்க. டாக்டர்ஸுக்கு கூட நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூவே சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி வீடியோவில் வந்து அதையும் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு இதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க. யாருக்காவது உங்களுக்கு தேவை இருந்தால், இப்போ ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனை இருந்து தேவை இருந்தால், நீங்கள் நம்பிக்கை இருந்தால் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பழைய கஸ்டமர்கிட்ட நம்ம நம்பர் இருக்குது. புதுசாக யாராவது பார்க்குறீங்க, உங்களுக்கு ஸ்கின் பற்றின ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, எதுக்காவது ப்ராடக்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் அதில் புக் பண்ணிக்கலாம். ஒரு வீடியோ பார்த்துட்டு இது பண்ண வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் பேக்கில் போய் நிறைய வீடியோ பாருங்கள், என்னோடய கஸ்டமரோட ரிவ்யூவும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க. கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்டாகவே இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம தான் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். சோசியல் மீடியாவில் நம்ம தான் பார்த்து எது நம்மளுக்கு தேவை, எது மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா சி.